ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரயான்ஸ் வேர்ல்டு. ஷாமி வந்து சோகமாக உட்காந்துருந்தா. நான் போய் என்னன்னு கேட்டேன். ப்ரெட்டு வச்சு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு சொன்னால் அந்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். 2 onion, 2 tomato, green chilies and curry leaf. எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஷாமி சும்மாவே இருக்க மாட்டா, எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பா. கை கால் 4 நிமிஷம் சும்மாவே இருக்காது. ஏன்டி தக்காளி ரெட் கலர் இருக்கு? தெரியலையே. ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டிருக்கு. ஐயோ, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெட்டியில் மட்டும் துணி வைக்க முடியாது, அது என்ன பெட்டி? பெட்டி. கண்டுபிடிச்சிட்டியா? நாங்களாம் யாரு மொக்க ஜோக்கு கண்டுபிடிப்போம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் வெங்காயம் எடுப்பும் கண்ணு தண்ணி வருது? தெரியல. ஒரு நாள் ஐஸ்கிரீம், டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா வெயில் அடிச்சுட்டு போகும்போது ஐஸ்கிரீம் வந்து உருகிடுச்சான். அப்புறம் இவங்க 2 பேரும் அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த தக்காளி வந்து இடிச்சிருச்சு. அந்த தக்காளியும் இறந்துருச்சு. அந்த ஆனியன் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ கடவுள் கிட்டே இவங்க 2 பேரும் இறந்தப்போ நான் அழுதேன், நான் இறந்தப்போ யார் அழுகுறா அப்படின்னு கேட்டுச்சாங்க. பின்ன கடவுள் சொன்னாரு, நீ இறக்க போகும்போது தான் மக்கள் எல்லாருமே அழுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம். பின்ன ஆனியன் வந்து எப்படின்னு கேட்க போகும்போது கடவுள் சொன்னாரு, உன்னைய வெட்டினு எல்லாரும் அழுவாங்க, அதனால இருந்தா கண்ணுல இருந்து தண்ணி வருது. இது ஒரு குட்டி ஸ்டோரி. பிரெட்டை வந்து நல்லா ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கணும். அது ஹீட் ஆன அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கணும். A few moments later. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரெட்டு செய்யறதுக்குள்ள பாதி சாப்பிட்டு தீர்த்துட்டா. 2 சைடு டோஸ்ட் ஆயிடுச்சுன்னா எடுத்துடணும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அந்த ஆயில் ஹீட் ஆன அப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சது சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா 1 by 1 ஆட் பண்ணிட்டு நல்லா வணங்கணும். டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
பச்சை வாசனை போகிற வரை நல்லா வணக்கணும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கணும். A few moments later. ஃபைனலி டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கணும். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்தாச்சு. டோஸ்ட் பண்ணியிருந்த ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் தான் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். அதுக்குள்ளே ஷமிக்கு ரொம்ப அவசரம், டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அவளுக்கு நல்லா காரமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிக்க ஓடி போயிட்டா. ஃபைனலி ரெடி. இது வந்து என்ன டிஷ்ஷுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். பிரெட் மசாலா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஷமிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். எப்படி இருக்கு ஷமிஹா? செம்ம. சாப்பிட்டுட்டே இருக்கிற பதில சொல்லு. செம்மையா இருக்குடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிஜமும் நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.